11 எல்பிஏ ஜாப் வருஷத்துக்கு 11,00,000 ரூபா சம்பளத்தோட ஜாப் அப்படின்னா மாதத்துக்கு எவ்வளோ வரும்? மாதத்துக்கு அரௌண்ட் 90,000 வரும். அந்த ஜாபுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் அது என்ன ஜாப்ன்றது இப்போ என்னால் சொல்ல முடியாது. 2 ஹவர்ஸ் படிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் 1 ஹவர் தான் படிக்க முடிஞ்சுது. 2 ஹவர்ஸ்க்கு என்னால் படிக்க முடியல. இன்றைக்கி அந்த அளவுக்கு மோட்டிவேஷன் இல்லை. பட் ஸ்டில் அந்த 11 எல்பிஏ ஜாபுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஜாப் கிடச்சிருச்சுன்னா என் லைஃபே மாறிடும். அதுக்கான ப்ரிப்பரேஷன் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுதான் vlog 1 ஆஃப் 11 எல்பிஏ ஜாப் ப்ரிப்பரேஷன். ஃபஸ்ட்டு vlog இது. நான் ஃபுல்லாக ரெடியான மாதிரி எனக்கு ஃபீல் இல்லை. பட் ஆனால் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். இந்த டைமில் கிரேட் 8 மேக்ஸுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணேன். பர்ஃபெக்ட் இல்லை, சில இடத்துல ஸ்டக் ஆச்சு. ஆனால் நான் குவிட் பண்ணல, கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தேன். ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா இன்றைக்கி படிக்கணும்னு எனக்கு தோணலை. ஆனால் எனக்கு ஒன்று விஷயம் நல்லா தெரியும். இப்போ நான் ஸ்கிப் பண்ணேன்னா அந்த 11 எல்பிஏ ஜாப் கிடைக்காம கடைசியில் நான் ரிக்ரெட் பண்ணிகிட்டே இருப்பேன். இதுதான் என்னோடய டே 1 vlog. எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். டே 2 vlogக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. ஜாப் இன்டர்வியூ கிளியர் பண்ணும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ டே 1 vlog நல்லபடியாக போச்சு. 1 மணி நேரம் நல்லா ஃபோக்கஸ்டாக படித்தேன். டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே இல்லாமல் என் மைண்ட் எல்லாமே அந்த கோலை சுற்றியே போயிட்டே இருக்குது. 11 எல்பிஏ ஜாபை கண்டிப்பாக நான் ஜெயிச்சே ஆகணும். டே 2 vlog 2 என்ன பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். கண்டினியூஸாக தினமும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த 11 எல்பிஏ ஜாப் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் என்ன ஜாப்னு கேளுங்க. அடுத்தடுத்த வர்ற vlog கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க. இன்னும் ஒரு 2 வீக்ஸ் டைமில் தெரிஞ்சிடும் அந்த 11 எல்பிஏ ஜாப் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்றது.